மாப்பிள்ள பாயிண்ட புடிச்சு பேச புடிச்ச விட மாட்டேன். மெயின் பாயிண்ட புடிச்சு பேச டபக்குன்னு கவட்ல பாருங்க. நீங்க என்னமா என்னைய பிடிக்க போற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீ ஏத்தி விட்டு போங்க. அவரை பிடிக்கிறதுக்கு தூக்கிட்டு வரட்டும். சரி நீங்க எதை பிடிக்கிறீங்களா பிடிங்க வாய்ப்பு கொடுத்தா வார்த்தையை நாங்க புடிச்சு பார்த்தா பேசுவோம். இருங்க ஒன்னும் சொல்ல பிடிங்க. சரி இல்ல வில்ல பிடிங்க. ஆஹா இல்ல கல்ல பிடிங்க. பிடிப்போம். ஏன்னா வில்லால் அடித்தால் ஒருவன். சரி கல்லால் அடித்தால் ஒருவன். சொல்லால் அடித்தால் ஒருவன். ஆமா இப்படி எத்தனை பேர் அடிச்சா ஆண்டவனை அடிச்சவன். ஏன்னா தாங்கு சக்தி இறைவனுக்கே உண்டு. அப்படி இறைவனை கூட்டத்துடைய சார்ந்தவர்கள் இந்த இடத்துல யார் நீங்க முதல்ல நீங்க யாரும் சொல்லலாம். நான் கேட்டேன். ஏன் நான் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க சொல்லணும் உங்க அப்பா விட்டு கொண்ட முதல்ல வந்து ஏன் நீங்க சொன்னா உங்க அம்மா விட்டு முதல்ல இறங்கி போயிருமா? எங்க அம்மா தான் எனக்கு முதல்ல கொடுக்குறா. அப்புறம் என்ன பேசுறீங்க? முதல்ல நீங்க யாரு? இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சது நீங்க. இடம் எனக்குரிய சொந்தம். வேலிமலை சாலையிலே நான் காவல் காத்து கொண்டிருக்கும் போது என்னமோ திறந்த வீட்டுல இது நுழைஞ்சுக்கிட்டு என்கிட்ட வெற்றி சொல்ல பேசக்கூடாது. புரியுதுங்களா? வாய் பதம் கை பதமா பேசணும். நான் பாட்டு காவல் காக்குறேன். என் காவல தேவையில்லாம நீங்க எடுக்கிறீங்க. நல்லா மேயில மாட்டேன் நக்கில மாட்டேன் எடுத்த மாதிரி. ஒரு தரமில்லாத பேச்சு பேசுறேன். நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க. இல்ல நியாயம் வேணாமா? ஒரு சபை நாகரிகம் ஒண்ணு இருக்கு. ₹100 சரியா பேசுறேன். ஒரு ஊரா? சரி ஒரு ஊரு இல்லையா நீங்க? ஆமா உங்க ஊரா? எங்க ஊர்ல இதற்கு ஆதாரமாக அத்தாச்சி யார் வச்சிருக்கா? அத்தாச்சி எங்க அண்ணன் வச்சிருக்கியா? அத்தாச்சி மண்ணே வச்சிருக்கானா? ஆமா. அதுக்கு முன்னால யார் வச்சிருந்தா? எங்க அப்பச்சி வச்சிருக்காரு. அதுக்கு முன்னால எங்க ஊர் பிரசிடண்ட் வச்சிருந்தாப்புல. சரி இப்ப யார் வச்சிருக்கா? இப்ப தலையாரி வச்சிருக்காப்புல. இப்ப யார் வச்சிருக்கா? இப்ப கிழிச்சு வச்சிருக்க நான் வச்சிருக்கேன். கிழிச்ச பின்னாடி வச்சிருக்கியா? லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். யாரு தண்ணியும் உள்ள போகாது. இத்தனை பேர் கிழிச்சதுக்கு பின்னாடி நீ வச்சிருக்க. கிழிஞ்சதான் நமக்கு உதவும். அது சரிதான். இவன் சொல்றது பழமொழி எப்படி தெரியுமா? தொஞ்ச கிழவி நொந்த சுண்ணாம்பு இல்லாத நேரத்துக்கு பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி இருக்கும் பேச்சு. நான் கேட்டா கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் வரையும். நீங்க ஏன் சரியா பேசுறீங்க? கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லல. என்ன அத்தாச்சி? என்ன இடத்துக்கு ஆதாரம்னா அத்தாச்சினா எந்த அத்தாச்சி சொல்ல நீ? அத்தாச்சினா என்ன போட்டாட்டி? ஏடா உங்க அண்ணன் மடாட்டி உங்க அப்பச்சி வச்சிருந்தேன், உன் தாத்தா வச்சிருந்தேன், உங்க அப்பா வச்சிருந்தேன், இப்ப நீ வச்சிருக்க. அத்தாச்சி வேறங்க. அப்புறம் அத்தாச்சி இட்டு போடக்கூடாது, இட்டு போடணும். அப்ப நீ என்ன சொல்லணும்? அத்தாட்சியாக அதுக்கு ஆதாரம். அந்த ஆதாரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பட்டா. கரும்பட்டா, செம்பட்டா, பத்தரம். இப்ப ஏன்கிட்ட இருந்தா ஏன் பட்டா? உங்ககிட்ட இருந்தா உங்கட்டா. அதை நீ செய்யாத. இந்த இடத்துல 4 பேர் செய்யக்கூடாது. யாருடைய பட்டா? உங்க பட்டா தானையா? அந்த பட்டாவாகப்பட்டதை பத்திரமா வச்சிருக்கீங்களா? ஆமா. யாருக்கு இப்ப பத்திரம்? பத்திரமா இருந்து இப்ப என்கிட்ட இருக்கு. கிழிஞ்சு உனக்கு பத்திரமா வச்சிருக்க. ஆமா நல்லா பத்திரமா வச்சிருக்க. பத்திரமா வச்சிருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த இடத்துல மதிப்பு இருக்கு. சரி சரியா? இப்ப மதிப்பு மரியாதை என்பது எதை வச்சுல கொடுக்க? நான் சரியா தான் கொடுக்குறேன். கேட்டு பெறுவதில்ல மரியாதை. அப்புறம் என்ன பேசுறீங்க? தானா நான் என்ன உங்களுக்கு மரியாதை கேட்டு புட்டே போய் சாட்டை வர்றீங்க. என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க? என்ன உங்களுக்கு என்ன கொடுக்கல? உங்க ஊர் மரியாதை. சரி வந்திருக்கவர் யாருன்னு தெரியாம ஒரு பழமொழி சொன்னீங்க. என்ன பழமொழி? ஏகிற மாட்டே நக்கற மாதிரி எடுத்த கடையா? ஆமா என்ன இப்ப குறை வந்திருக்கீங்க? கேட்கலாமா? ஏன் என்ன என்னன்ற உங்களுக்கு எத்தனை அறிவு? எனக்கா? இறைவன் படைப்புல ஓரறிவு மரம் செடி கொடி, ஈரறிவு புழுப்பூச்சி முதல் ஜீவன், 3 அறிவு நீர் வாழ்வன, 4 அறிவு பறவை இனம், 5 அறிவு ஆடு மாடு போன்ற விலங்குகள், 6 அறிவு உன்னை போல மனிதருக்கு, 7 அறிவு என் போன்ற ஞானிகளுக்கு, 8வது அறிவு இங்க இருக்கக்கூடிய தெய்வம் ஐயனார் கொண்டு அனைத்து தெய்வங்களுக்கும் 8 அறிவு. உங்களுக்கு? எனக்கு 7 அறிவு. எனக்கு 6 அறிவு. மாட்டுக்கு எத்தனை அறிவு? மாட்டுக்கு 5 அறிவு. விலங்கு அப்புறம் என்ன? உனக்கு 6 அறிவு இருக்கும்போது 5 அறிவு மாட்டோட படி இணைக்கலாமாடா? உதாரணத்துக்கு தப்பு இல்ல. எது தப்பு இல்ல? ஏங்க நான் காவல் காக்குறேன். என் காவல் நீங்க கெடுத்தீங்க. அத உதாரணமா சொல்லத்த. எது உதாரணம்? நேரமான நக்கிரமான எடுத்த மாதிரி. எது உதாரணம்? என்ன அப்ப பட்டுச்சு? சரி அப்படி வெச்சு. ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது. பையன் பிறந்துட்டியா? ஏய் ராமசாமி உனக்கு சிங்க குட்டி பிறந்திருக்கானே அப்படி சொல்றது இல்லையா? அங்க சிங்கமா பிறந்துச்சு. ஒரு பழமொழி சொல்றேன். எடுத்து காட்டுங்க. சிங்க குட்டி பிறந்துருச்சு. அக்கா சிங்கமா பிறந்தீங்க. என்னடா ஆவியூர்ல நம்ம சித்ராப்பள்ளிக்கு கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சுடா. ஆமா பாவம்டா. அவ வந்து ஒரு புழுப்பூச்சி கூட இல்லடா. புழுப்பூச்சி ஏன்னா புழுப்பூச்சில அடுத்த குப்பை எவ்வளவு வச்சிருக்காங்க புழுப்பூச்சிக்கு. அதான் இது பழமொழி தானே? ஆமா இது நாட்டு பேச்சு தானே? நாட்டு பேச்சு. எந்த புள்ள வகுப்புலயாவது எந்த கற்பனையாவது கல்யாணம் பண்ண உடனே புழுப்பூச்சி வரும்? இல்ல வரும். எப்படி வரும்? வரும்டா. புழுப்பூச்சி எப்படி வரும்? அதுதான் நான் வரேன். எப்படி வரும்? இதுதான் மூத்தோர் சொல்லு முது நெல்லிக்காயும் முன்னே சுவருக்கு பின்னே இருக்கும்டா. நம்ம முன்னோர்கள் என்ன முட்டாளா? அப்புறம் அறிவாளிகள். சரியா சொன்ன பாரு. புழுவும் பூச்சி ஒரு பொம்பளை வகுத்துல பிறகு எப்படி எப்படி கேள்றா? புழுனா ஆம்பளை பிள்ளை. சரி பூச்சினா பொம்பளை பிள்ளை. எனக்கு விளக்கம் வேணும். வேணும்ல? புழு இருக்கு. ஆமா புழுவாகப்பட்டது மண்ணுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு தூரத்துல எங்க இருக்கு? அதான் அங்கக்குள்ளதான் கிடக்க முடியும். நெஞ்சு கூட அங்கங்க சுத்தி சுத்தி அங்கேயே குடஞ்சி புழு வச்சுக்கிட்டு அங்கே தெரியும். ஆமா ஆம்பளை பிள்ளை படுத்த எங்கேயும் போவானா? ஏன்னா நம்ம வாரிசு
அடுத்தடுத்து நம்ம இதுலயே வீட்டுக்கு சொத்தை துண்டு கொடுத்து அத்தனைக்கு மாறிசவன் அவன் அப்ப ஆம்பளை பிள்ளை என்பது புழு வீட்டிலே இருப்பேன். பூச்சினா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே பறந்து போயிடும். பொம்பளை பிள்ளை குறிப்பிட்ட இடத்துக்கு வயசுக்கு வந்தோம்னா அவளை இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துருவோம். பறந்து போயிட்டானா அவ பூச்சி. அப்ப பொம்பளை பிள்ளை பூச்சி, ஆம்பளை பிள்ளை புழு. அப்ப ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு புழுவை பூச்சி இல்லையா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி 10-15 வருஷம் நடந்த சித்ரா பிள்ளைக்கு ஒரு ஆணவ பெண்ண பிறக்கலையடா. எப்படி வரையா பாரு எப்படி. அப்ப நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லி வச்சேன் அப்படி பேசணும். அதான் நானும் சொன்னேன். இப்ப நான் சொன்ன பழமொழியில என்ன உமக்கு பட்டுக்கிறோம்ல பட்டுக்கிற மாதிரி நீ பேசுன. உன் பேச்சு தெரியல. நீ என்ன சொன்ன? மேயிற மாட்டே நக்கிற மாடு இருக்குன்னு சொல்லி காவல கெடுக்கிறீங்க. அதுதான் சொன்னேன். மேயிற மாடு நக்கிற மாடு. உன் பேச்சுக்கே விளக்கம் சொல்லு. வாங்க இந்த இடத்துல மேயிற மாடியா? மேயிற மாடு நாங்க. அட மாடு நீ தானே மேயிற மாடு? நான் தான் மேயிற மாடு. சரி அப்படியே இருக்கணும். இப்ப நக்கிற மாடியா? நக்கிற மாடு இந்த மாடு தெரிய நம்ம நம்மளதான் சொல்றாங்க. சொனமான இல்லாம நிக்கிறத பாரு. நக்கிற மாடு. ஏன்னா நக்கிற மாடு சொனமான இல்லாம இவளுக்கு அப்புறம் எதுக்கு நக்க வருது? சொனமான நீ கேட்கிற கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க கோபத்தை. பாப்பா பாப்பா ஏன்னா என்ன பார்த்து அப்படி கேட்கற. சரி அப்படியே வச்சுக்கணும்டா. இப்ப நீ வந்து மேயிற மாடு, நான் நக்கிற மாடு. பொதுவா ஒரு காட்டுக்குள்ள ஒரு வயக்காட்டுக்குள்ள ஒரு மேயிற மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மேயிற மாடு எந்த மாடு? நக்க வந்த மாடு எந்த மாடு? எந்த மாடு? எந்த மாடு? எந்த மாடு நக்க? பசு மாடு காளை மாடு போய் நக்க. பசு மாடு மேயிற மாடு. நக்க வந்த மாடு காளை மாடு. இந்த மேயிற மாடியா? நாங்க. என்ன மாடு? பசு மாடு. பசு என்ன பெண்ணினா வாய் தடுக்குது. என்ன பெண்மா பெண்ணினா ஒட்ட ஏறம் வந்து நக்க வந்த மாடு எந்த மாடு? காளை மாடு. என்ன ஏறது அவரு அவர் அண்டிக்கிட்டு வருது. என்ன அப்படி கிடையாது. நீதானே சொன்ன பழமொழி சொன்னா மேலோட்டம் உள்ள போய் நோண்டக்கூடாது. மேலோட்டம் எதை சொல்லக்கூடாது. மேலோட்டமால எதையுமே ஆழ்ந்து அண்ணன் உட்கார்ந்து பார்க்கணும். அப்படியா? உண்மை தெரியும். உங்ககிட்ட ஏதாவது சொல்லும் போது உன் பட்டாவை பத்திரமா கேட்டோம்ல, அதுக்கு மூல பத்திரம் அடிக்கட்டுறான். அடிக்கட்டு மேலோட்டமா பார்த்தா 10 பேர் குழங்கிருப்பேன். மூல பத்திரம் அடிக்கட்ட ஏன் சொல்றேன்? அடிக்கட்டு ஆதி உள்ள இன்னொரு சொத்துக்காரங்க கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி மேலோட்டமா போட முடியாது. அடிக்கட்டோட புரட்டி பாக்குறாங்க. அடிக்கட்ட நோண்டி பேசுவீங்க. எதை எப்படி பேசுவீங்க? எந்த வழிக்கு தான் நான் வருவேன். முதல்ல நீ யாருன்னு சொல்ல முடியல. இதிகாசங்கள் எப்படி பேசுறா? இதிகாச அடிப்படையில் பதில் சொல்லுவேன். குர்ஆன் அடிப்படையில் பேசுறேன் சொல்லுவேன். அப்படியா? உலக பொது முறையில் சொல்ற திருக்குறளை பேசுறா. அதையும் சொல்லி பதில். எதை பேசுவீங்க? எப்படி வேணா கேட்டுக்க. உண்மைதானே? உண்மைதான். இது ஒரு மாற்று கருத்து இல்லையே. இல்ல. உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் பிரம்மா. என்ன வேலை பார்க்கறாரு? படைக்கின்றார். என்னத படைக்கிறாரு? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவ வேதங்கள். மொத்த ஜீவராசி 84 லட்சம் ஜீவம். ஆதி படைப்பு இன்னைக்கு பல கோடி. பல கோடி. உங்களோட திருநாமோதயம் நாரத மகரிஷி என்பார். நாரத மகரிஷி. உங்களுக்கு உண்டான வேலை எனக்கு கலகம் செய்வது. கலகத்தின் மூலமாக உலகத்தில் நல்ல கருத்துக்களை சொல்வது. அப்ப புராணங்கள் மொத்தம் எத்தனைங்க? புராணங்கள் 18. இந்த 18 புராணங்களிலும் வரக்கூடிய ஒரே ஒரு பெரிய மனுஷன் அடிங்க நாவலோட தான். ஆமா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. புராணங்கள்ல இருந்து இதிகாசத்துல இருந்து அனைத்து கதாபாத்திரங்களையும் கேளுங்க. எப்படி சிறப்பா வருவீங்க. இப்போ ஒரு பழமொழியை யதார்த்தமா சொன்னேன், விளக்கம் கொடுத்தீங்க. ஆமா, இப்ப எனக்கு கேட்டீங்க நான் சொல்லிருக்கேன். இருங்க, நான் உங்க வழிக்கு வரேன். வாங்க. இப்போ இவளை வச்சு நீங்க சிறப்பா சொல்றீங்கல்ல, அறுக்க சுரப்பது என்ன? அறுக்க சுரப்பது பால். என்ன பால்? இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு யதார்த்தமா சொல்லுவோம். கோயில் விழா கட்டுறான், தென்னம்பாலை கட்டுறான், தென்னை பாலை ஏற்ற என்ன வரும்? கல்லுன்ற பால் வரும். வருமா இல்லையா? வரும். அப்ப அறுக்க சுரப்பது பால் தானே. சரி. இறைக்க சுரப்பது? இறைக்க சுரப்பது நீர், தண்ணி. இறைக்க சுரப்பு இல்லையா? ஆமா. சுகத்தினால் சுகிக்கும் சுகத்தினால் சுகி அப்படின்னா சுகம் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த சுகம். சுகம் சுகிக்கிறதுனா அவர்கிட்ட இணைவது. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அதுதான் மழலை செல்வம் என்ற குழந்தைப்பால். சுகத்தினால் சுகிக்க குழந்தை. இப்போ உங்க அப்பா பிரம்மாண்டி இல்ல, ஒரு மனிதனோட தலையெழுத்தை எழுதுறது யாரு? எங்க அப்பா தான். உங்க அப்பா தானே. அவனே படிக்கிறான். அப்ப இந்த சுகிக்க பிறப்பதனால ஒரு குழந்தை பிறக்குது. கண்டிப்பா. இந்த குழந்தை பிறந்த விஷயத்த உங்க தந்தையார் எந்த கணக்குல போய் எழுதுவாப்ல? என்னடா உலக கணக்கு பண்ண மாதிரி என்கிட்ட கணக்கு பத்தி கேட்கிறேன். சொல்லுங்க. எந்த கணக்கு கேட்கலாமா? எங்க அப்பா எழுதுவது உலகத்திலே இந்த ஜீவன்களை பத்தி எழுதுவது, அது போய் பிள்ளை கணக்கு. பிறப்பது பிள்ளை கணக்கு. பிள்ளை கணக்கு. ஆமா. அப்ப போடுவது என்ன? ஆட்டி காட்டுறீங்க. அத்திவார ஆடக்கூடாது, கட்டணம் தாங்க. அது பார்த்து கார்கெட் வலுவாத்தான் இருக்கு. யார் சொன்னது? அது பார்த்தனையும் சொல்லணும், புலவரையும் சொல்லணும். போடுவது என்ன நடக்குது? போடுவது குட்டி கணக்குடா. கேட்கறேன், அப்போ ஆடு எத்தனை குட்டி போட்டிருக்கு? ஆமா, கேட்கறாங்கல்ல. அது மாதிரி போடுவது குட்டி கணக்கு. அப்ப பொறிப்பது குஞ்சு கணக்கு. முட்டை போது இந்த மாதிரி இருக்கு இல்லையா, எத்தனை குஞ்சு பொறிச்சு கேட்கறோம்ல, அது மாதிரி பொறிப்பது குஞ்சு கணக்கு. அப்ப முட்டை பொறிச்சா என்னடா பைத்தியகாரமா கேட்கு? முட்டை பொறிச்சா குஞ்சு தானே வரும். முட்டை பொறிச்சா கேட்கிறேன். முட்டை பொறிச்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா சப்புன்னு கொடுத்துருவேன். சப்புல கோபத்தை கணக்கு கணிப்ப அளந்து பேச முதல்ல. என்ன தப்பா முட்டை பொறிச்சா என்ன வரும்? அதே சொன்னில்ல, மறுபடியும் சொல்லுவாங்களா? சிப்ப திறந்தா என்ன வரும்?
புரியாம இருக்கு. எங்க வருமோ அங்க வர மாட்டேங்குது, இங்க வரக்கூடாத இடத்துல வருது. வரும்டா, வரும். சரி, நாமடக்கம் ஒண்ணுக்கு சபை நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ சபை நகரத்துல பேசுறீங்கல்ல, சொல்லுங்க. ஒரு 2 பேர் இருக்கா, 2 பேருக்கும் நல்ல பழக்கம் நல்லா தான் இருக்கு. திடீர்னு சண்டை ஓட்டுறாங்க. சரியா? சண்டை ஓட்டா இதுல ஒருத்தன் வீரன், ஆமா, ஒருத்தன் கோலை. இப்போ இந்த வீரன் இந்த கோலைய அடிச்சு புரியா. சரி. இப்போ நல்லா கவனிங்க, ஒருத்தன் அடி வாங்கியிருக்கா, ஒருத்தன் அடிச்சிருக்கா. இப்போ அடிச்சவனுக்கு ஒண்ணு வரும், அடி வாங்கினவனுக்கு ஒண்ணு வரும். 2 பேத்துக்கு என்ன வரும்? எனக்கு ஒண்ணு வருது. வருதா? நினைக்கும் பொழுது நல்லா வேண்டா. 2 பேரும் சண்டை போடுறேன், எப்படி பார்த்தாலும் ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே. ஆமா, வெற்றி சொல்லி அப்புறம் நிர்ணயிக்கும். தோல்வி. ஒருத்தன் எப்படியோ பார்த்தா 2 சண்டை ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே தானே. ஆமா. அப்ப வலு உள்ளவே ஓங்கி அடிப்பேன், ஜெயிப்பேன், மேல இருப்பேன். சரி. வலு இல்லாதவன் என்ன பண்ணுவேன்? அடிபட்டு போவேன். ஆமா. ஒருவேளை வீரமுள்ளவனா தான் அவனுக்கு வரும். என்ன வரும்? கோபம் வரும். கோபம் வந்து எழுத்து மண்ணு கட்டுவேன். முடியா போய் என்ன பண்ணுவேன்? அடி வாங்கி போவேன். அதுக்கு ஒரு பழமொழியே கூட உண்டு. என்ன? கொட்ட கொட்ட குனிபவனும் முட்டாள், குனிய குனிய கொட்டுபவனும் முட்டாள். ஒருத்தன் வந்து முடியலன்னு சொல்லி வெளியே போறானா நம்ம மீண்டும் மட்டும் அடிக்கக்கூடாது. அப்ப விட்டு அதான உண்மை. ஒருவேளை நீ சொல்ல போறாங்க அடிச்சா அடினாக்க முடியாம பண்ண அழுவேன், வேற என்ன செய்ய போறேன்? அப்ப அவனுக்கு கோவம் அடிக்கதானே செய்வேன். அப்ப அவனுக்கு கோவம் வரும், இவனுக்கு அழுக வரும். அவனுக்கு வரும், இவனுக்கு அழுக வரும். சரி, இந்த கோலைக்கு அழுக வருதுல்ல, ஆமா, அழுதா அவனுக்கு என்ன வரும்? என்ன அழுதா கண்ணுல தண்ணி வரும். கண்ணுல தண்ணி வரும். ஒரு மனுஷன் அழுகும் போது கண்ணுல தண்ணி வருது. ஆமையா. அப்ப அழுதா கண்ணுல தண்ணி வருதுல்ல, அப்ப தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானே. மீண்டும் மீண்டும் உன்னை எச்சரிக்கிறேன். என்னதுக்கு? கை பதனா வாய் பதனா? அப்பா அவனு கேட்கலையே. கையை எங்க கட்டணி? கை எங்கடா கட்டின? துணியை தாங்க தொட்டு வாயில தண்ணி எதுல வந்தா தண்ணி எங்கடா கையை கட்டுற? ஏடா ஊரோட போற பூண்டா கட்டிருக்கியா நீ? என்ன தண்ணி? சபை நாகரிகம் சொல்லிருக்க, மீண்டும் மீண்டும் பேசுற. என்ன தப்பா கட்ட? தண்ணி எதுல வந்தா தண்ணி வரா? எதுல வந்தா கை எங்க போச்சு? துணியை தரத்து விட்டு. ஏடா தண்ணி வந்து துணியை பிடிச்சிருப்பியாடா? துணியை பிடிச்சிருக்க. துணி நீங்க அங்க வேற மாதிரி இருக்குது. யாரு? நான் கூட தெரியாது சொல்லி. ஏன்னா காமலக்காரனுக்கு கண்ணுல கட்டதுல மஜா தெரியும். உனக்கு நான் சொல்லக்கூடிய வாசம் ஒருவேளை அவா கேட்கணும் உனக்கு தெரியுது. நீ தானே காட்டுற, அப்படி இருக்க கூடாதியா? அப்புறம் தண்ணி எதுல வந்தா தண்ணி ஆகாது தம்பி. பின்பு தண்ணீர் என்பது பொதுவான வார்த்தை. அதாவது வள்ளுவன் சொன்ன நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கு என்றார் வள்ளுவன். தண்ணீர்ல உலகத்தில் எந்த ஜீவனும் உயிர் வாழ முடியாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ சொல்ற மாதிரி எதுல வந்தாலும் தண்ணி சொல்ல முடியாது. எப்படி? ஏன் தெரியுமா? இப்ப இந்த இருக்காங்க, ஒரு மனிதன் தாகத்துக்கு குடிக்கிறான். தாகத்துக்கு குடிச்சாலும் அதுக்கு பெயர் தண்ணீர். தண்ணி அதே தண்ணீராகப்பட்டது வயிறு முத்தி வெளியே கழிவா வெளியேனா அதுக்கு பெயர் சிறுநீர். சிறுநீர் அதே உழைக்கும் போது உடம்புல இருந்து வெளியில் ஏற்பட்டால் அதுக்கு பெயர் வியர்வை. அழுகும் போது நீ சொன்னி வந்தால் அங்கே கண்ணீர் வந்தால் கண்ணீர், மூக்கிலிருந்து வந்தால் சளி, வாயிலிருந்து வந்தால் எச்சில். ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபட்டு இணைந்து இன்பத்தில் வந்தால் அதுக்கு பெயர் விந்து. அதன் மூலமாக குழந்தை உற்பத்தியாகி அதன் மூலமாக ஒரு நீர் சுரக்குது என்றால் அதுக்கு பெயர் தன் தாய் மாற்று வருவது தாய்ப்பால். தண்ணி ஒண்ணுதாய பேரு, உள்ள உணவு எத்தனை பேர் மாற்றம் வருது வெளியில வரப்படும். உண்மையா பையா? உண்மையா? அப்ப உள்ள போகும்போது தண்ணி, வெளியில வரும்போது எத்தனை பேர் வருது? அப்ப உள்ள குடிக்கும் போது பருகும் போது தண்ணி, வெளியே வரும்போது பேர் வருமியா? நீங்க சொல்றது பேர் வேற ஏத்துக்கிறீங்க அப்படி சொல்லியா? தண்ணி ஒரு தண்ணி தான், ஆனா பேர் மாறுது. ஆமா மாறி பத்த சொன்னீங்க வேர்வே கடினமணி ஒயினி சின்ன பீரு ஓல்ட் மங்கு பிங்க ஒட்கா வீரே 18. நீ என்ன சொல்ற? ஜினோ என்னமா சொல்றேன்? என்னமா பேர் சொல்றியா? தண்ணி ஒண்ணு நான் சொன்ன ஒரு பேர் கூட இதுல வரலையாடா? இதுல இந்த அந்த தண்ணி வராது. இது எங்க காலத்துல வேற தண்ணி. எந்த தண்ணி இது? இதுதான் கால்வா வந்துச்சு. அப்ப 3 வருஷம். ஆமா கால்வா வந்து பார்க்க என்ன நாடி என்று சொல்லி வைத்தார் பாரதி என்று. பாரதியார் நல்லா தான் சொன்னாரு. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்து. என்னன்னு சந்தேகம் உனக்கு? இவ்வளவு விஷயம் சரி சிறப்பா பேசுறீங்க. ஆமா புராணங்கள் அத்தனையும் அத்துப்படி உள்ளவர். சரி ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன், கோச்சு கிராம சொல்லணும். கண்டிப்பா எவ்வளவோ விஷயங்கள் நீங்க புராணங்களை பேசுறீங்க, இதிகாசம் பேசுறீங்க, நல்லா பாடுனீங்க. எனக்கு அதனால ஒரே ஒரு கேள்வி, புராணங்கள் மொத்தமே 18 தானா? ஆமா. இதுல நீங்க உண்மைக்குமே எல்லா பேரும் சொல்றாங்க நான் 18 புராணத்துல வர்றேன் 18 புராணத்துல வரேன். உண்மைக்குமே நாரதர் எத்தனை புராணத்துல வர்றாரு? 17 வருது. கருட புராணத்துல வருது. கருட புராணத்துல இவர் வரவே மாட்டார். அப்ப 17 புராணத்துல வர்றாரு. இந்த இதிகாசங்கள் என்பது எத்தனை? 2. ஒன்று மறைக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது. மறைக்கப்பட்ட ஒன்று. இப்போ உலக பொதுமறை நூல் என்று சொல்லக்கூடிய நூல் என்ன நூல்? திருக்குறள். திருக்குறள் அதை எழுதியது யாரு? வள்ளுவர். திருவள்ளுவர். ஐயன் திருவள்ளுவர். திருவள்ளுவர். அப்ப எப்படி கேட்டாலும் பதில் வரும். எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் கேளுங்க.
பதில் சொல்லுவீங்க. கேட்டுட்டே இருந்தேன், சொல்லிட்டே இருக்கேன். மாற்றம் இல்ல தானே? இல்ல. இப்போ எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிருக்கீங்கல்ல. நான் எதுல இருந்து வேணாலும் கேட்பேன், நடைமுறையாக கேட்பேன். அப்புறம் என்ன இப்படி கேட்டு போட்டாலும் நீங்க தப்பா நினைக்கூடாது. புராண இதிகாச நடமன் எதை வேணா கேளுங்கன்ட்டேன். சத்தியமா? சத்தியமா சொல்றேன். உண்மையாக? அப்ப என்னுடைய கேள்வி கடையில தொடுக்கிறேன். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரே கேள்வி. நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், ராமசாமி பொண்டாட்டியை யாரு வச்சிருக்கா? என்ன கேள்வி கேட்டு பாரியா? நான் புராணத்துல கேட்க போறானா இதிகாசத்துல கேட்க போறானா? இல்ல எத்தனை கருது ராமசாமி கொண்டாடி எவன் வச்சிருக்கானா? எவன் கொண்டாடி எவன் வச்சிருக்கான ஊருக்கு உங்களுக்கு தெரியும் சொல்ல ஏன் தெரியும் உங்களுக்கு தெரியும் இல்ல விட்டா அந்த வேலை வந்து சொல்லிவிடுவாங்க. அப்படி இல்லங்க, அறிவு உங்க அப்பா பிரம்மா தானே? ஆமா, எல்லாத்தையும் படிக்கும் அப்பா தானே? ஆம்பளை படிச்சது அப்பா, எல்லாமே பொம்பளை படிச்சது அப்பா தானே? இப்ப கேக்குற ராமசாமி படிச்சது யாரு? ராமசாமி படிச்சது அப்பா தான். ராமசாமி பொண்டாட்டி படிச்சது யாரு? யாரியா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவர் என்று எங்க அப்பா தான் படிக்கிறார். ராமசாமி அப்பா தான் படிக்கிறாரு. இந்த நாட்டிற்கு அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்துதான் இருக்கான். ஆமா, அத்தனை எழுதி எங்க அப்பா தான். உண்மைதானே? அப்ப ராமசாமி உங்க அப்பா படிச்சாரு, ராமசாமி பொண்டாட்டி உங்க அப்பா படிச்சாரு. ஆமா, எப்படி அவளை வச்சிருந்தது மட்டும் தெரியாம போச்சு? ராமசாமிக்கு வச்சிருக்கான் ஒரு கேம்பர் தெரிஞ்ச படைச்சானா எங்க அப்பா சொல்றேன். அவனுக்கு பொண்டாட்டி இன்னாருக்கு நான் எழுதி வச்சுட்டேன். அது சரிடா, அத வச்சிருந்தேன் நீ கேக்குறா? அறிவு கட்டவனே, வச்சிருந்தவன் எப்படா தர முடியும்? இருக்கால ஒருத்தன் எந்த ஊர்ல எவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கா எனக்கு வேலை. இந்த சொன்னவன வாங்க முடியாது. சோழபுரத்துக்கு பஸ் எடுத்து வீட்டை காட்டுறேன். என்ன சொல்ற நீ? வச்சிருக்கா மூணாவது ராமசாமி, நாலாவது பொண்டாட்டி வச்சிருக்கா. டேய் நீ யார சொல்ற? எங்க ஊர்ல எங்க அவன் பேர் என்ன? அவன்ட யாரு? ராமசாமி பொண்டாட்டி வச்சிருக்கவே. நீ போய் சொல்ற. என்ன போய் சொல்ற? ராமசாமி பொண்டாட்டி யார் வச்சிருக்காதரவா? யார் வச்சிருக்கா சொல்லிரவா? என்ன? அவன் தான். யாரு? கோதண்டராமன். என்னது? கோதண்டராமன்டா. யார் வச்சிருக்கது? ராமசாமி பொண்டாட்டியா? ராமசாமி பொண்டாட்டி கோதண்டராமன். ஆமா, நான் நம்ப நான் இழுத்தோப்படா. ராமசாமி பொண்டாட்டி வச்சிருக்க பேரு முனியாண்டி. முனியாண்டியா? தெரியுமா உங்களுக்கு? இல்லடா. ஏய் கிடையாது. முனியாண்டி. ஏய் கோதண்டராமன்டா. முனியாண்டி. கோதண்டராமே. கோதண்டராமடா. முனியாண்டி இல்ல. ஏய் முட்டாப்பேல. யார் முட்டாப்பேல? அவன் வச்சிருக்க ஏங்க மன காணிக்கிற? உங்க சாமி பலவளந்து இருக்கு. யார் சாமி பலவளந்து இருக்கு? கை வச்சிருக்கியா? முனியாண்டி நீங்க கோதண்டராமன் இருக்கா? ஏய் உங்கடா. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். நான் பார்த்தேன். நீ எங்க பார்த்த? முனியாண்டி வச்சிருக்கியா? ஏய் கோதண்டராமன் பேச கூடாது. ஏய் நீ யார சும்மா வாங்க. நான் பாட்டு படிக்கிறது. ஊர்ல 10 பேர் கை தட்டா போடு. அப்புறம் நாராயணா ஒரு போட்டு ஓராயணா. ஏய் பூர்வட்ட ராமசாமி பொண்ணு கோவடா. புத்துல கதையா பேசிட்டு இருக்க. டேய் அப்புறம் என்ன சொல்ற? நான் தான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். கோதண்டராமன் நானே. முடியாதுங்க. நீ நான் கேக்குறேன், முனியாண்டி நீ சொல்றது நீ என்ன ஆதாரம் வச்சிருக்க? அப்ப நீங்க கோதண்டராமன் அவன் நான் ஆதாரம் வச்சிருக்கேன். நான் ஆதாரம் வச்சிருக்கேன். ஏய் நான் புராண இதிகாச நீங்க சரியா சொல்லிடுவேன். எதுல சொல்றீங்க? நீ எங்க பார்த்த? புராணத்துல சொல்றீங்கமா? நான் அத்தனை வச்சிருக்கேன், விஷயத்தை வச்சிருக்கேன். எப்படி? இப்ப ஒண்ணு கிடையாது, சுருங்க சொல்லி விளக்க வச்சிருக்கேன். ராமசாமி, ராமன் என்பவன் தான் சாமி. சாமி என்பவன் யார்? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான் ராம அவதாரம். அப்ப ராமசாமி பேர் பொருத்தம் வந்துச்சா? இப்ப ராமனுக்கு பொண்டாட்டி என்பது யார்? சீதை. சீதையாகப்பட்டவள் யாருக்கு மகள்? ஜானகி ஆக ஜனகனின் மகள். ஆமா, விஸ்வாமித்ர மகரிஷி ராமனையும் லட்சுமணனையும் தான் செய்யக்கூடிய யாகத்தை காவல் காக்கிறக்காக சின்ன பேரை கூட்டி போனாரு. சரி, மிதிலை மாநகரத்தை வழியா கூட்டி போனாரு. தாடகையை வதம் பண்ண பின்னால அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது மிதிலை மாநகர வழியா போகும்போது மாடத்திலே கன்னி மாடத்திலே அங்கே இருந்து பாக்குறா யாரு? சீதையாகப்பட்டவன். இப்பேற்பட்ட ஒரு யுவன் அழகன் வந்து கொண்டு இருக்கிறானே. அப்ப அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். கண்கள் மலர்ந்தன, காதல் மலர்ந்தது. யாருக்கு? ராமனுக்கும் சீதைக்கும். அப்ப பார்த்த உடனே இவனெல்லாம் ஓப்பன். யார போட்டு என்னமோ சொன்னீங்க? ராமன் நினைக்கிறாடா இவளல்லவோ பெண், இவையப்பட்ட அழகியாக இருக்கிறாளே சீதை, சரி அப்படின்னு இவளை முதல் முறையாக மனசுல ஏற்றி வச்சுக்கிற. கட்டுனா இவளை தாண்டா கட்டுவேன், இவ தாண்டா என் பொண்டாட்டி வர, இவள் தாண்டா பேர் அழகி என்று மனதிலே வைத்தான். வைத்துக் கொண்டவன் யார் என்றால் அப்பொழுது கோதண்டம் என்ற வில்லை கையில் ஏந்தி கொண்டிருந்தவன் ராமன். அப்ப கோதண்டத்தை ஏந்தி கொண்ட ராமன், கோதண்ட ராமன் சீதையை மனதிலே ஏற்றுக்கொண்டான். அப்ப சீதையை வச்சிருந்தேன் ராமசாமி, பொண்டாட்டி வச்சிருந்தேன் கோதண்ட ராமன் தானே. ராமன் தான் சாமி, ராமசாமியான ராமாயணம். இதை நான் நம்புறேன். இப்ப நான் சொல்லிடுறேன், ஒரு ராமாயணத்து கதையும் முழுசா சொல்லிருக்கல. ஆமா, முனியாடி வச்சிருந்தேன் உன்னால எப்படி சொல்லிக்க முடியும்? இப்ப நீங்க சொன்னீங்களே ராமனாகப்பட்ட உங்க பாட்ட நாராயணன் ராமசாமியால
ராமனுக்கு வந்து முனியாண்டி என்ற ஈஸ்வரன் வந்து மச்சனே மாமே மச்சனே. இப்போ ராம பொண்டாட்டி சீதை அப்ப ராம பொண்டாட்டி சீதை வந்து முனியாண்டி தங்கச்சியில வேணும். தங்கச்சி எப்படி வைக்க முடியும்? அதே ராமனுக்கு ராமசாமி என்கிற ராமனுக்கு தான் தங்கச்சி சீதையாகப்பட்டவளை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளை பாதுகாப்பா வச்சிருந்தது யாரு? பாதுகாப்பாவா வச்சிருந்தது யாரு? பாசத்தோட அன்பா தங்கச்சியா வச்சிருந்தானே யாரு? முனியாண்டி. அப்ப சொல்லுங்க, ராமசாமி பொண்டாட்டி வச்சிருந்தது யாரு? முனியாண்டி. அசிங்கமா நான் சொல்லக்கூடாதுடா. பாதுகாப்பா சொல்றா பொண்டாட்டியாக வச்சிருந்தவன் ராமசாமி இல்ல கோதண்ட ராமே, பாதுகாப்பா வச்சிருந்தவன் முனியாண்டி. ஆக ரெண்டு பேரும் வச்சிருந்திருக்காங்க. என்னத்த ஒரு இல்ல விஷயத்துக்கு ஒரு எழுத்து மாறும்டா. ஆமா, கோதண்ட ராமன் வச்சிருந்தது வந்து தன் கட்சி. ஆனா முனியாண்டி வச்சிருந்தது தங்கச்சி. இங்க ஒரு எழுத்து தானே, ஒரு எழுத்து. இவன் தங்கச்சியை வச்சிருந்தா அவன் தன் கட்சியை வச்சிருந்தேன். இவ்வளவு வார்த்தை வெள்ளம் ஒரு வார்த்தை கொண்டு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுங்க சாமி. எங்க எதுக்கு வந்தீங்க? வந்தையா எதிர்த்த கட்சியா? சத்தம் ஆளோ தங்கச்சி பாடியது வழியா பார்க்கலாமா? முடியாது. இன்னொரு சத்து கேட்டது. அது என்னுடைய காதலி. ஏன் அவள் பேரு சக்கு. சக்கா பேரா? அவங்க குலசாமி பேரு சக்கம்மா. அந்த சாமி ஞாபகத்தமா சக்குன்னு வச்சுட்டாங்க. சரி, உங்க பேரு? என் பேரு சொக்கு. அப்படி என்ன பேரு? என் குலசாமி பேரு சொக்கை. அதனால அந்த ஞாபகத்தமா எனக்கு சொக்கு. குலையில பேரு சுருக்கி ஆமா, சக்கு வச்சிருக்கீங்க. நான் சொக்கு. ஓ, அவங்க சக்கு, நீங்க நான் சொக்கு. ரெண்டு பேரும் மாத்தி சக்கு. நீங்க ரெண்டு பேரும் என்ன உறவு? புருஷன் பொண்டாட்டி. ஓ, இப்ப நாளைக்கு இந்த ரெண்டு பேருக்கு சக்கு சொக்கு சேர்த்து சக்கு சொக்குன்னு உங்களுக்கு ஒரு குழந்தை வருதா? பேர் என்ன வைப்பீங்க? ஆமா, அவ பேரு சக்கு, என் பேரு சொக்கு. பிள்ளை வரதா புடிச்சுட்டு நக்கு. நல்லா செய்யுங்க போங்க. ரெண்டு பேரும் மாத்தி அதை செய்யணும். உள்ள வர சொல்றான். சாமிக்கு டென்ஷன் ஓவரா இருக்கு. பிரஷர் மாத்திரை போடலையோ? கண்ணே ஓ தாராவதி. ஏன் சோழவல்லி? ஐயோ, எங்க ஓடாடு தெரியலையே. கண்ணே காத்திருந்து சாணா கெட்டு சரி. கண்ணே ஓடாச்சு. பொழுதிருக்க பறந்திருக்க
எல்லாமே உன்னிட்டு தான் கத்துக்கிறேன். அப்படியே யார வண்டிதான் உங்களை பார்த்தாலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்படியே யானையை தண்டி தானு கேட்கிறது. நாங்க முக்கையா கட்டையடி கோவிந்தா புருட்டு புருட்டு சுவாமிக்கு வரவேற்பு பாட்டு. ராத்திரி நேரம் ரயிலடி ஓடும் ஏமா ஏமா நீங்க அவன் தெரியாது. பைத்தியக்காரி பாம்பு கொடுத்தா பார்க்க வந்து தேள் கொடுத்தாங்க. அதான் யானை இறைச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அடிக்கணும். போட்டுக்கு அவதாரம் மறுக்குது. உத்தரவு போட மாட்டேங்கிறா. விளையாட்டு பருவங்கள் வாழ்க்கை வெள்ளம் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். அப்படியே தான் ஐயோ பொட்டலத்தை காட்டுற மாதிரி இருக்கு. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். மனமோட வாழ்க்கையை மனம் போட மாட்டேன். ஆவி உள்ள இன்னைக்கு உங்களுக்கு டெங்கஸ் டிங்கு காசு டொங்காஸ் காலம் கெட்டு போச்சுடா. சரி இருக்கட்டும். 16 பெட்டு பெருவாள் 16 பெருக்க முடியாது. குப்பை பைய வெட்டிட்டேன். சரி இப்ப அரசாங்கம் கொடுத்துருங்க. மஞ்சள் பை திட்டம் சொல்லிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க பை எப்படி சரியான பையன் கொட்டை சாமி உத்திராஜ கொட்ட மாட்டேங்குது. சாமியாரு ஒத்துக்கிற மாட்டாரு. சங்கட்டப்படாத. நாங்க மத்தாள் மாதிரி எடுத்து பண்ண மாட்டோம். நீ யார்கிட்ட வேணா போ. ஆனா வீட்டுக்கு காசோட வசந்த Thank you.
மங்களகரமாக உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயும் தேவையில்லை. தங்கை. அண்ணே எதுக்காக என்ன கூப்பிட்ட? அன்பு தங்கை, இவளுக்கு என்னாச்சு? அண்ணன் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். அண்ணன் மாதத்தின் மொத்தம் எத்தனை நாளடா? அது 30 நாள். 30 நாள்ல 15 நாள் நிலவு வளரும். ஆமா, வளர்பிறை தேய்பிறை சொல்லுவாங்க. முழு நிலவை என்னவென்று கூறுவார்கள்? அது பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி வந்து விட்டால் எல்லா பேரும் வானத்தில் நிலவைத்தான் நான் கண்டு ரசிப்பாரு. அண்ணன் மட்டும் அப்படி இல்லடா. என்னன்னு? நேர ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வருவேன். ஏன் தெரியுமா? பௌர்ணமி நிலவை நீதான். ஆனா அண்ணன் அமாவாசை அமாவாசைக்கு புதுக்கோட்டை போயிருவேன். இசை பார்க்கத்த பாசம் மங்களமாக வரட்டும். நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி. ஆமாத்தா, ஏன் நம்ம இடத்துக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா? தங்கை குழப்பம் குன்றாமல் உபசரித்தோம். அழைத்து வருகிறார், வரவேற்பு பாருங்கள் சுவாமி. நீ சாமியை கண்டு பயப்படுற, சாமியாரு இவளை கண்டு பயப்படுற. தலைவா தவப்பு தெய்வா சமயத்தில் வந்திருப்பீர்கள். சகலமும் போற்ற விதத்தில் கோளாறுடன் வரவேற்பு கொடுத்தோம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு எமது நாடு நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ் அவர்களுடன் சேர்ந்த நாடும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக வருக வருக. ஒரு வரம் கொடுங்க சாமி, உங்களை விட்டுங்க சாமி, எனக்காண்டி ஒரே ஒரு வரம் கொடுங்க சாமி. சாமி சாமி, ஐயோ சாமி, ஒரே ஒரு வரம் வாங்க சாமி, எனக்காண்டி முடிச்சு கொடுங்க சாமி. இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆகுது சாமி. கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. எங்கடா இன்னும் சென்னை மட்டும் நிக்க மாட்டேங்குது சாமி. நீங்க 2 தப்பு அரை சிமெண்ட வாங்கி அப்படி ஓடி முதல்ல உத்தராஜ கொட்டை மாட்டி இருக்கிறீங்க. வேற என்ன கொட்டை வேணும்? என் கொட்டை வேணுமா? சொல்லி பிடிச்ச கொட்டை சம்மராஜாவோட கொடுங்க. எங்களுக்கு வேண்டாம். சரி சரி களைப்பா இருந்தீங்கன்னா அங்கிட்டு வாங்க 2 பாடுங்க. உன் பாடல வத்தி பூச்சி லூஸ் இந்த போதா. ஏய் ஏண்டி என்ன வந்துட்டியா? என்னாச்சு? இது என்ன தப்பா? முட்டா அப்பாவும் தப்பா? இதுல எத்தனை ஓட்டம் இருக்கு? 7 6 ஓட்டம் இருக்குல்ல? சும்மா 6 ஓட்டம் இருக்கு.
யார் ஓட்ட இந்த ஆறு யார் ஓட்டையில ஓட்ட? இங்க வாருங்க புழுக்கு புழுக்குன்னு பவுடர் வருது. சரி இந்த ஓட்டையிலே பவுடர் வருது. நல்ல விளக்கம் வருது. எங்க விட எதை கேட்கிறா வரியா? ஏன் சாமி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊரே சிரிக்குதுன்னு நினைக்கிறேன். விளையாட்டு பருவங்கள் தலைமுறை வரவேற்பு வெத்த மகிழ்ச்சியின் காரணம் ஒப்புரவு வளர்ந்து வசதிக்கு உண்மை பேசி ஒப்பிலா போயிட்டால் உண்மை அவசரப்படுகிறீர்களே. நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றவாறு மங்களகரமாக வாழ்வாய் வாழ்த்துகிறேன் என்ற வல்லாண்டு என்ற காத்தாலே அன்பு மலராக அன்பு மலர்களே நம்பியிருக்கிறே நாளை நமதே நாளை நமதே தர்மமுடையிலே இருக்கு வகையிலே நாளை நமதே எந்த நாளும் நமதே தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓமனில் எவனி சேரும் நாளை நமதே காலங்கள் எல்லாம் ஓலையில் நான் 3 போடுறேன் நீங்க 1 போடுறீங்க. இருக்கட்டும். இல்ல 3 முறை தீர்மானத்தை நிப்பாட்டேன். அப்ப ஒரே ஒரு இடத்துல ஏகம் தான் பெருசு. ஏன்னா ஒன்றே